சரி, இப்ப இது ரெண்டே மூலம் விளையப்படும். ஹதீஸ்களை மொத்தமாக ஹதீஸ்களை நாங்க என்ன செய்யறோம், திறனாய்வு கலைகளுடைய மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று முத்தவாத்திரான ஹதீஸ், அடுத்து ஆஹாதான ஹதீஸ். சரியானே? அப்ப இது அதுல ஒன்றத்தான் இங்க எங்களுக்கு போட்டிக்கிறான் முத்தவாத்திர் அப்படின்னு சொல்லி. இங்களைக்கு பாருங்க ஆஹாதும் போட்டிக்கிறான். அவ ரெண்டும் வந்துச்சு ஆஹாத். அப்போ உங்களுக்கு ஆஹாதுன்னு என்னன்னு தெரியும், முத்தவாத்திரண்டா என்னன்னு தெரியும். குயிக்கா சொல்லுங்க. அப்போ முத்தவாத்திரண்டா என்ன? இப்ப பூர்ணா வரணுமா பதில்? ரெஸ்பான்ஸ் குயிக்கா வர வர அடுத்தடுத்த ஸ்டெப் குயிக்கா மூவ் பண்ணலாம். கேட்ட கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்களேன். முத்தவாத்திர் என்றால் என்ன? கேள்வி. கைட்ல இருக்கிறது மாதிரி அப்படியே குர்ஆன் வசனமாக சொல்லணும் மட்டும் இல்லை. குர்ஆன் வசனம் சொல்ற மாதிரி முத்தவாத்திரன்றதுல இப்ப உங்களுக்கு விளங்கினது என்ன சொல்லுங்க, ஒரு வரை விளக்கணமா. பொய்யுரைத்தல் சாத்தியமாகாத ஒவ்வொரு தரத்திலும் அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமுடைய ஹதீஸ். ரைட். மூணு விஷயம் தானே அபிலேக்கு. ஒன்று அவங்க பொய் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து அதிக எண்ணிக்கையாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கும். மூன்று தரத்திலையும் இருக்கிறவங்க அதுக்குள்ள வாராங்க. இது மூணு விஷயம் தான் நீங்க சொல்லப்பட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க குழம்புறது பொய்யுரைக்கிறதுக்கு அவங்க சான்ஸே இல்லை. ஒவ்வொரு தரத்திலையும் இருக்கிற, அதாவது மூன்று தரம் இருக்கிற ஒவ்வொரு தரத்திலையும் அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாங்க. பொய்யுரைத்தல் சாத்தியம் இல்லை. அப்படியானவங்க ஒவ்வொரு தரத்திலையும் அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் செல்ற முத்தவாத்திர். இது இறுதி வரைக்கும் இந்த சனதுல இருக்கிறது. சனதுல ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த விதி இருக்கும். அப்படி இடையில எந்த ஒரு உடையும் வராது. பொய்யுரைத்தல் சாத்தியமாகண்டா 12 பேர் அறிவிச்சா 12 பேரும் பொய்யுரைச்சிக்க கூடாது. இடையில 8வது நபர் இவர் கொஞ்சம் டேஞ்சர், இவர் கொஞ்சம் பொய் சொல்லது வாய்ப்பு இருக்கா, அதை முத்தவாத்திட்டு சேர்க்க மாட்டோம். ஏன்? சனதில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த விதிப்பு எனப்படாது. அதுக்காக ஆகாதுக்குள்ள போயிட்டு கீழே போயிட்டு. ஏன்? 8வது நபர் சந்தேகத்துக்குரியவர். ரைட். அடுத்து சொல்லுவோம் ஆகாது என்ன? எந்த ஒரு விதத்திலும் முத்தவாத்திரின் நிபந்தனைகளை அடையாத ஹதீஸ்கள். எந்த ஒரு விதத்திலும் முத்தவாத்திரின் நிபந்தனை அடையாத ஹதீஸ். அப்ப முத்தவாத்திரின் நிபந்தனை என்ன உங்களுக்கு தெரியும் என்ன? பொய்யுரைத்தலுக்கு சாத்தியமே இல்லை. அதிக எண்ணிக்கையாளர்கள் அறிவிச்சிருப்பாங்க அந்த மூன்று தரத்துல. அப்ப அந்த முத்தவாத்திரின் எண்ணிக்கையை நாங்க பார்த்துட்டோம் 10, 4 அல்லது 10. சரி, இப்ப இந்த வகைப்பாடு எந்த அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டது? ஆஹாத் முத்தவாத்திர் சொல்லி எந்த அடிப்படையில் நான் வகைப்படுத்துறோம் ஹதீஸ்ல? ஆஹாத் முத்தவாத்திர் என்று சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறோம். எந்த அடிப்படையில்? திறனாய்வு கலைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக, திறனாய்வு கலைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக ஹதீஸ்ல தரத்தை பார்க்கிறோம். எதுக்கு கூடிய தரம் கொடுக்கலாம், எதுக்கு குறைஞ்ச தரத்தை கொடுக்கலாம் சொல்லி தரம் பார்த்து பிரிக்கிறோம் ரெண்டு வகையா. என்ன? அப்ப அப்படி பிரிச்சுதான் நான் பார்த்தேன். அப்ப 10க்கு மேல 10 பேர் அறிவிச்சுக்கிறாங்க, பொய்யுரைத்தல் சாத்தியம் இல்லை, விஷயம் எல்லாம் ஓகேன்னு சொன்னா அதை முத்தவாத்திர் என்று சொல்றோம். இல்லை இது குறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க, இல்லாட்டி நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க, ஆனா இடையில முறிவுகள் வருது, சிக்கல்கள் இருக்கி, இடையில மறதியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ் அப்படி ஆகாதுக்கு கொண்டு போய் போறோம். ரைட். இப்ப திறனாய்வு கலைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக ஹதீஸ ஆஹாத் முத்தவாத்திர் என்று சொல்லி பிரிச்சுக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, திறனாய்வு கலைகள் என்னென்ன இருக்கு ஹதீஸோட சம்பந்தப்பட்ட திறனாய்வு கலை? அஸ்மாஉர் ரிஜால், இல்முல் ஜரா வத் தஅதீல், உஸூலுல் ஹதீஸ். ரைட், வெரி குட். அஸ்மாஉர் ரிஜால், இல்முல் ஜரஹ் வத் தஅதீல். அடுத்தது
உசூலுல் ஹதீஸ். உசூலுல் ஹதீஸ். சரி, இப்ப சொல்லுங்க அடுத்த கேள்வி. இந்த திறனாய்வு கலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இருந்ததா, சஹாபாக்கள் காலத்தில் இருந்ததா, தாபீன்கள் காலத்தில் இருந்ததா, தபு தாபீன்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதா? சஹாபாக்கள் காலத்தில். சஹாபாக்கள் காலத்தில் இந்த தபவுத் திறனாய்வு கலைகள் தாபீன்கள் காலத்தில். தபௌதாபின்கள் காலத்துல. தபு தாபீன்களுடைய காலத்துல தான் இந்த திறனாய்வு கலைகள் தோற்றுவிக்கப்பட்டது. சரி, அடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. உலூமுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸுக்குள்ள இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க அப்போ என்னென்ன இருக்கு? அஸ்மாஉர் ரிஜால், இல்முல் ஜரஹ் வ தஅதீல், உசூலுல் ஹதீஸ். ரைட், எல்லாம் ஒன்றுதான். சரியானே? அப்போ குழம்புறல்ல. உலூமுல் ஹதீஸ் என்றா உலூமுல் குர்ஆன் என்று சொல்லி நாங்க படிச்ச மாதிரி அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. என்ன உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்க. உலூமுல் குர்ஆனுக்குள்ள வார நாசிக் மன்சூக். நாசிக் மன்சூக், முஹ்கம் முத்தஷாபிஹாத், சபபுன் நுசூல் அப்படின்னு நிறைய இருக்கு. என்ன அதே மாதிரி உலூமுல் ஹதீஸ் என்று சொன்னா இல்முல் ஜரஹ் வ தஅதீல், உசூலுல் ஹதீஸ், அஸ்மாஉர் ரிஜால். அதுதான் நாங்கள் ஹதீஸ் கலையுடன் தொடர்பான திறனாய்வு கலை என்று சொல்றோம். வித்தியாசம் என்ன? அது அரபு, இது தமிழ். உலூமுல் ஹதீஸ் இது அரபு, அது தமிழால சொல்லுவோம். ஹதீஸ் துறையோட சம்பந்தப்பட்ட திறனாய்வு கலைகள் அது தமிழ். அவ்வளவுதான். சரி, இப்ப சொல்லுங்க அடுத்த கேள்வி. ஹதீஸ் துறையினுடைய பொற்காலம் என்று சொல்லி யாரோட காலத்தை அழைக்கிறோம்? தபௌதாபின்களுடைய காலம். தபு தாபீன்களுடைய காலம். முஸ்லிம் உம்மத்துக்கு முதலாவது கிடைச்ச ஹதீஸ் கிரந்தம் என்ன? சஹீஹுல் புகாரி என்ற ஒரு சவுண்ட் வந்துச்சு, முவாத்தா என்று வந்துச்சு. எது சரி? முவாத்தா. இப்ப சொல்லுங்க, முவாத்தா எழுதப்பட்டது தாபீன்கள் காலத்திலயா, தபு தாபீன்கள் காலத்திலயா? தாபீன் காலத்தில். தாபீன் காலம். அப்ப முவாத்தா எழுதினவர் யாரு? இமாம் மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப முவாத்தா எழுதினது தாபீனா தபு தாபீன்ல வார ஒருத்தர்? தாபியா தபு தாபியா? தாபி. தாபி. பாடம் நல்லா தெளிவா இருக்கணும். அதுதான் இப்படி கேள்வி இருக்கிறா. இப்ப தாபிஈன்கள்ல ஒரு தாபியான இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் முவாத்தா இதான் முஸ்லிம் உம்மத்துக்கு கிடைச்ச முதலாவது கிரந்தம். இவர் செஞ்ச இந்த வேலை தான் பின்னால வாரவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்துச்சு. இப்படி ஹதீஸ் தொகுப்புல ஈடுபடணும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அவர முன்மாதிரியாக வச்சுதான் பின்னால தபு தாபீன்கள்ல நிறைய அறிஞர்கள் வந்து இவங்ககிட்டெல்லாம் படிச்சு அப்படி ஹதீஸ் தொகுப்புல ஆழமாக ஈடுபட்டாங்க. அப்ப அந்த காலத்துல ஹதீஸ் எல்லாம் அப்படி ஒன்று திருத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு திறனாய்வு கலை மேற்கொள்ளப்பட்டு இப்படி பல விடயங்கள் ஹதீஸ் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டுச்சு. பொய்யர்கள்கிட்ட இருந்து, இஸ்லாத்துடைய எதிரிகள்கிட்ட இருந்து, சுயநலத்துக்காக பொய் சொன்னவன்றது ஹதீஸை பாதுகாக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் சொல்றேன் ஹதீஸுடைய பொற்காலம் என்று சொல்லி தபு தாபீன்களுடைய காலத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்துறோம். எல்லாம் சிலபஸ்ல இருக்கிறது, ஒன்றும் புதுசு இல்லையா? எல்லாம் சிலபஸ்ல நாங்க படிச்ச விஷயம் தான் இப்ப பேசுறோம். சரியானே? ரைட், இப்ப இது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த விஷயத்துல வருவோம். எங்கட விஷயத்துல ஹதீஸ் திறனாய்வு கலைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக, அதாவது உசூலுல் ஹதீஸ், அஸ்மாஉர் ரிஜால், இல்முல் ஜரஹ் வ தஅதீல் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஹதீஸ பெரும் இரு பகுதிகளாக பிரிச்சோம். முத்தவாத்திர் என்று சொல்லியும் ஆஹாத் என்று சொல்லி. அப்ப இது ரெண்டையும் மதியம் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க ஆன்சர்ல மர்ஃபு என்ற ஒன்று இருக்கி, முஅல்லக் என்ற ஒன்று இருக்கி, ஹதீஸ் மௌகூஃப் என்ற ஒன்று இருக்கி. இது என்ன விஷயம்? இதெல்லாம் இஸ்னாத் முறிவு தொடர்பாக. இப்ப சொல்லுங்க, முத்தவாத்திர மேலும் நாம வகைப்படுத்தலாமா? முடியாது. இல்ல. சிலபஸுக்கு அப்படி ஒன்று இல்லை. என்ன முத்தவாத்திருடைய வகைப்பாடு மேலும் இல்லை. ஆகாத வகைப்படுத்தலாமா? வகைப்படுத்தலாம். எத்தனை அடிப்படைகளை கொண்டு ஆகாது வகைப்படுத்தப்படுது? 3.
ரைட். ஆகாத 3 அடிப்படைகளை கொண்டு வகைப்படுத்துறாங்க. அதுல முதலாவது என்ன? ராவிகளுடைய எண்ணிக்கை பொறுத்து. ராவிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறாங்க ஆகாது. அப்ப ஆகாது எங்களுக்கு தெரியும் மேக்சிமம் 3 பேர், 3க்கு அதிகம் என்று வருது. அப்ப 2 பேர் அறிவிச்சுப்பாங்க, ஒரு ஆள் அறிவிச்சு எல்லாம் அமைக்கும். எனவே அங்க வகைப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அடுத்தது இன்னொரு அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறாங்க. சென்றடையும் முடிவிடத்து. ஓ, இப்ப இதுல வந்து அறிவிப்பாளருடைய எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 3 வகையா? 3 வகை சொல்லுங்க அப்ப போய்க்கா. அல் மஷ்ஹூர், அல் அசீஸ், அல் கரீப். அல் மஷ்ஹூர் முதலாவது, அல் அசீஸ் இரண்டாவது, அல் கரீப் மூணாவது. அடுத்து இரண்டாவது எந்த அடிப்படையில வகைப்படுத்தப்படுது? சனதில் ஏற்படும் முறிவு. சனதில் ஏற்படுற முறிவு அடிப்படையாக கொண்டு. சரி, அது எத்தனை வகையா வகைப்படுத்துறாங்க? ஒவ்வொன்றா சொல்லுங்க. முதலாவது 3. மர்ஃபூ, மௌகூ, மர்து. ரைட். மர்ஃபூ, மௌகூஃப், அது இஸ்னாத் சென்றடையும் முடிவிடத்தை வைத்து. இல்ல சார், அது 3 வகை தான் படும். 4 வகை முடிவடையும் இடம் தான் வரும். இஸ்னாத் சென்றடைய முடிவிடத்தை வச்சு. சரியான இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடத்தை வச்சு இரண்டாவது வகைப்படுத்துறது. குழம்பத்தால விளங்கிக் கொள்ளுங்க. இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடத்தை வச்சு 3 வகையா பிரிக்கிறோம். முதலாவது மர்ஃபூ, இரண்டாவது மௌகூஃப், மூணாவது மக்தூ. சரியா? ஆம் சார். ரைட். அடுத்தது மூணாவது ஒரு அடிப்படையை வச்சு வகைப்படுத்துறோம். என்ன? இஸ்னாத்தில் ஏற்படும் அடிப்படை. ரைட். இஸ்னாதுல மேல பார்த்தது இஸ்னாத் எங்க போய் முடியுது, யாரோட போய் நிக்கி. சில நேரம் சில ஹதீஸ்கள் ஒரு சஹாபி வரைக்கும் போய் அங்கால இல்ல, அங்கால அறிவிப்பாளது யாருன்னு தெரியாது. அப்ப அங்க இஸ்னாத் யாருல முடியுது? சஹாபில முடியுது. சில இடம் தாபி வரைக்கும் போதும் அங்கிட்டு யாருன்னு தெரியாது. அப்ப தாபியோட முடியுது. அப்ப இதை ஹதீஸ் எடுக்கிறா இல்லையான்னு சொன்னா அதை நான் ஹதீஸ் எடுக்கல. ஏன்? தாவியோட முடியுது. அங்கிட்டு யாரு அதோட சம்பந்தப்பட்டவர், அறிவிச்சவர் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டவர் யாருன்னு சொல்லல. அப்ப அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மூணாவது வகை இஸ்னாதில் ஏற்படுற முறிவுகளின் அடிப்படையில். இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா இரண்டாவது வகையில, சரி அதை விரிவா பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, இஸ்னாதில் ஏற்படுற முறிவுகளின் அடிப்படையில எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 4 வகை. முதலாவது முர்சல், முர்சல், முஅல்லக், மூணாவது முன்கதி, நாலாவது முத்தர். சரி. சரி, நாலாவது என்னது? முஅல்லல். அது முஅல்லல் என்று சொல்லி இதுல உங்களுக்கு போட்டிக்கு எப்படியோ நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அரபு வார்த்தை தமிழ்ல அப்படி போட்டிக்கலாம். முஅல்லல் என்று வரும் அரபுல. அரபுல முஅல்லல் என்று வரும். அது முஅல்லல் என்று சொல்லி உங்களோட இதுல போட்டிக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா விளையாண்டா? இந்த வகைப்படுத்தல் விளையாண்டா ஆஹாதுடைய வகைப்படுத்தல். ஆம் சார். ஓ சார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கிளாஸ் முடியறதோட இப்ப போட வேணாம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க செஞ்சதெல்லாம் நான் ஒரு நாள் குரூப்ல போட்டேன். எதை அந்த இந்த சார்ட்டை நீங்க செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. சிலவங்க ஒயிட் ஷீட்டை செஞ்சு அனுப்பியிருந்தீர்கள், சிலவங்க பெரிய பெரிய ஷீட்ல எல்லாம் செஞ்சு அனுப்பியிருந்தீர்கள். பிடிஎஃப் எல்லாம் ஆக்கலாம். எல்லாரும் நல்லா செஞ்சிருந்தீங்க, அனுப்பின எல்லாரும் நல்லா செஞ்சிருந்தேன். அதை இன்னொரு தடவை என்ன செய்யும், குரூப்ல போர்ட் பண்ணுவோம். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அது என்ன செய்யும், ஹெல்ப் ஆயிக்கும். உங்களுக்கு சதக்கார நன்மை கிடைக்கும். அதை பார்த்து படிக்கிறோம். அதனால இன்னொரு தடவை நீங்க கிளாஸ் முடிகிறதோட மறக்காம எல்லாரும் குரூப்ல ஷேர் பண்ணணும். ஏற்கனவே நான் சரிவில எல்லாம் பார்த்து சொல்லிட்டேன். அப்ப திரும்ப சரிவில பார்க்க தேவையில்லை, நீங்க குரூப்ல டிரெக்டா போர்ட் பண்ணணும், சென்ட் பண்ணிடும். சரி, இப்ப வாங்க. இதுல இது ஒவ்வொன்றுக்கும் வரைவிலக்கணம், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கு. அப்ப அதை நாம பார்த்து கொண்டு போவோம். அப்ப முதலாவது ஆகாதான ஹதீஸ்ல பல உபபிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது வகை வந்து
அறிவிப்பாளர்கள்ல வரிசைகள்ல எண்ணிக்கையை பொறுத்து, அதாவது சனதுடைய எண்ணிக்கையை பொறுத்து 3 வகையாக பிரிக்கிறோம். அல் மஷ்ஹூர், அல் அசீஸ், அல் கரீப். அப்ப அல் மஷ்ஹூர் என்றா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சீங்க. சரி, நீங்களே சொல்லுங்க இதை மட்டும். இந்த வகைப்பாடு மஷ்ஹூர் விலங்கல்ல 3 ராவிகள் காணப்படுவர். இருப்பது. ஒவ்வொரு தரத்திலையும், இப்ப நான் மேல படிச்சவே ஒவ்வொரு தரத்திலும் என்று சொல்லி சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், ஒவ்வொரு தரத்திலையும் என்று சொல்லலாம், ஒவ்வொரு கட்டத்திலையும் என்று சொல்லலாம். எல்லாம் உண்டுதான். ஒவ்வொரு தரம், ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு தபக்கா, அரபுல தபக்கான்னு சொல்றது. ஒவ்வொரு தபக்காவிலையும் 3 பேர் அறிவிச்சிருப்பாங்க, அல்லது 3க்கு அதிகமானவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. இப்படி அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸை நாங்க அல் மஷ்ஹூர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தரத்திலையும் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு அவங்களும் 3 பேர், தாபீன்கள் எடுத்துக்கொண்டு அவங்களும் 3 பேர், தபோ தாபீன்கள் எடுத்துக்கொண்டா 3 பேர், அல்ல அதை விட கூட. இப்ப இதை மஷ்ஹூர்ல சேர்ப்போம். 10 என்ன நடந்துடும்? எங்க போகும்? முத்தவாத்தில பேத்திரும். அதாக அதுக்குள்ள இருக்காது. 10 விட குறைஞ்சி வந்தாதான் இந்த கணக்கு வரும். ரைட். அடுத்து அசீஸ் என்ன? ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் 2 ராவி காணப்படும். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லது ஏதாவது ஒரு கட்டத்துல 2 பேர் அறிவிச்சிருப்பாங்க. அப்படி அறிவிச்சிருந்தா அல் அசீஸுக்குள்ள அது வரும். அசீஸ் என்ற தரமாயிருந்த ஹதீஸ்ல வரும். சார் 4 ராவியும் தான் அதுல வரும். அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் கருத்து வேறுபாடுன்னு. சரி, இப்போ எல்லாத்திலையும் சஹாபாக்களும் 4 பேர். சரி, கருத்து வேறுபாடு நாம பேச தேவையில்ல, நார்மலாவே பேசுவோம். சஹாபாக்கள் 4 பேர், தாபீன்கள் 4 பேர், தபோ தாபீன்கள் 4 பேர் என்று சொன்னா பெரும்பாலும் அது அறிஞர்கள் மஷ்ஹூர்ல தான் சேர்ப்பாங்க. இருந்தாலும் சிலவங்க ஆகாதுடைய முத்தவாத்திலையும் சேர்க்கிறது சான்ஸ் இருக்கு. ஏன்டா முத்தவாத்தினுடைய எண்ணிக்கை 4 என்று செல்றவங்க எல்லாம் 4 ஆகிட்டு அப்ப அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முத்தவாத்தினுடைய எண்ணிக்கை 10 என்று செல்றவங்க என்ன செய்வாங்க? சேர்க்க மாட்டாங்க. ஏன்? அதை மஷ்ஹூருக்குலாம் வச்சு நிற்பாங்க. 10 ஆகும் வரைக்கும் மஷ்ஹூருக்குலாம் வச்சு நிற்பாங்க. சரியா? சொல்லுங்க. எண்ணிக்கை 4 ஆவினாலும் முத்தவாத்தினுடைய அந்த மத்த 2 தன்மையும் சேர்ந்தா தானே முத்தவாத்திற்கு வரும். மத்தையும் சேரணும். பிரச்சனை வராது. விலங்குதானே மத்தவங்களுக்கு. மத்த வேற நிபந்தனை இருக்காங்க. மறதியாளர் ஐக்கப்பட இடையில முறிவுகள் வந்திருக்க கூட அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்லல. ரைட். அப்ப அசீஸ் என்று சொன்னா ஒன்று சஹாபாக்கள் ஒரு 2 பேர் அறிவிச்சிப்பாங்க, அல்லது தாபீன்கள் 2 பேர், இல்லாட்டி தபோ தாபீன்கள் 2 பேர், இல்லாட்டி எல்லா இடத்துலயும் 2 பேர் அறிவிச்சுக்கிறாங்க. சஹாபாக்கள் 2 பேர், தாபீன்கள் 2 பேர், தபோ தாபீன்கள் 2 பேர், இப்படி அறிவிச்சிருந்தா அசீஸுக்குள்ள வரும். 3 ஆனா மஷ்ஹூருக்குள்ள போய்த்திரும். அப்ப கரீப் என்ன எப்படி வரும்? ஒரு ராவி இருப்பது. ஏதாவது ஒரு தரத்துல ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பார். ஏதாவது ஒரு கட்டத்துல ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பார். சஹாபி ஒருத்தர், அல்லது தாபி, அல்லது தபோ தாபி ஒருத்தர் அறிவிச்சுன்னா அதை கரீப் என்று சொல்லுவோம். இது நீட்டல் செய்யற மாதிரி நாம படிக்கலையா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பாங்களோ அப்படித்தான் படிக்கணும். ஏன்னு சொன்னா பாடங்கள் விளங்காத பிள்ளைகளும் இதை படிச்சு பிரயோஜனம் அடையணும், தெளிவாக விளங்கணும், மறந்தவங்களுக்கு நல்லா அது ஞாபகம் வரணும் என்று தான் இப்படி சொல்றேன். உங்களோட முயற்சி, நீங்க சரியா முயற்சி செஞ்சா பாடங்கள் கிளியர் ஆகி கொண்டு போகும். யாரும் சரிக்காம இருந்தா சரி நீங்க. ரைட். அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த வகைப்படுத்தல் எதை அடிப்படையாக வச்சிருந்தா இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடத்தை கருத்துல வச்சு. இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடம் யாரோட போய் நிக்கி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா பாருங்க. இஸ்னாத் சென்றடையும் முடிவிடம், இஸ்னாதில் ஏற்படும் முறிவு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, முதலாவது இதை பார்ப்போமே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள்ட்ட இருந்து ஒருத்தர் கேட்கிறார். சரியா? ஏ என்று எடுப்போம். ஏ கிட்ட இருந்து பி, பி கிட்ட இருந்து சி, சி கிட்ட இருந்து டி,
இப்படியே தானே போற ஹதீஸ் ஒவ்வொருத்தரா அறிவிச்சு அப்படியே போகும். இப்படியே போகுதுன்னு வைப்போம். இப்ப ஒரு ஹதீஸ் ஒன்று நாங்க கேள்விப்படுறோம். இந்த ஹதீஸ் வந்து டி எனக்கூடிய நபர் வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும். இங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஹதீஸ் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா டி கிட்ட இருந்து கேட்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியா, கேள்விக்குறி. அப்ப இங்க என்ன சான்ஸ் இருக்கு? ஒருவேளை இந்த டி என்ற நபரும் ஹதீஸ் என்று சொல்லி உருவாக்கி செல்லவும் இல்லாட்டி அவர் சனத செல்லலே டி என்ற நபர் நான் சி கிட்ட இருந்து தான் கேட்டேன் என்று சொன்னா அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சி என்ற நபர் எப்படிப்பட்டவர் என்ற விஷயத்த அஸ்மா ருஜால வச்சோ அல்லது நேரடியாக அவர் சந்திச்சு ஏதோ ஒரு அடிப்படையில் ஹதீஸ் துறை அறிஞர் அதை வேலையை செய்வாங்க. இப்ப டிக்கு டி என்ற நபர் சொல்றாருல சி என்ற நபர் யாருன்னு தெரியாண்டார். இல்லாட்டி எனக்கு மறந்து போயிட்டு நான் யார்கிட்ட படிச்சேன் சொல்லிட்டேன். இப்ப இதுல சந்தேகம் இருக்கு. எனவே முறிவு, அதாவது முடிவிடம் டியோட இந்த ஹதீஸுடைய சனது முடியுது. அப்ப சனது சென்றடைய முடிவிடம் என்னன்னு விளங்குதா? இதான் சொன்ன முடிவிடம் என்று சொல்லி. சரி, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாச்சு என்று வைப்போம். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாச்சு, பி வரைக்கும் வந்துச்சு. பி யாருகிட்ட இருந்து கேட்டேன்னா இங்கால விஷயம் தெரியாது, இங்கால ஒன்றும் தெரியாது. இதோட நிக்கி இப்பயும் இஸ்னாத் இது முடிஞ்சு, பியோட முடிஞ்சு. பி யார்கிட்ட கேட்டார்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட டிரெக்டா கேட்டவர் யாரு, அவர்கிட்ட இருந்து படிச்சவர் யாரு, பி யார்கிட்ட கேட்டார், எல்லாம் கேள்விக்குறி. அப்ப இங்கேயும் இஸ்னாதுல பியோட முடியும். அப்ப பிரச்சனை இருக்கு, பி என்ற நபரோட முடியறதா. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் முடியணும். சரி, இதைத்தான் சென்ற முடிவிடம் என்று சொல்லி, இதைத்தான் சென்ற முடிவிடம் என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, முறிவு என்ற என்னன்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ் அப்படியே வருது. இப்ப நாங்க ஹதீஸ் எடுத்து ஆய்வு செய்யறோம். ஒரு ஹதீஸ் துறை அறிஞர் ஆய்வு செய்யறார். எஃப்எனக்கூடிய நபரை பத்தி பாக்குறார். ரைட், இவர் ஓகேயா? இயனக்கூடிய நபரை பத்தி பாக்குறார், இவரும் ஓகே. அப்ப இஆர்ட்ட இருந்து படிச்சார், டி கிட்ட இருந்து இவரை பத்தி பாக்குறார், இவரும் ஓகே. இடையில டி எனக்கூடிய நபர் யார்கிட்ட கேட்டாருன்னு தெரியா, ஆனா பி எனக்கூடிய நபர் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். அப்ப பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னா, டிக்கு நடுவில் இருந்தது யாருன்னு தெரியா, எத்தனை பேர் விடுபட்டாங்கன்னு தெரியா, யாரு விடுபட்டன்னு தெரியா. ஆனா அங்கால பி கிட்ட இருந்து யாரு கேட்டேன்னு தெரியும், ஏ கிட்ட இருந்து பி கேட்ட அது தெரியும். ஏ என்ற நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டவர், அதுவும் தெரியும். ரைட், இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஸ்பேஸ் ஒன்று வருது, யாருன்னு தெரியும், கேள்விக்கு. இதைத்தான் செல்ற முறிவு என்று சரி. அப்ப இஸ்னாதுல இந்த இடத்துல முறிவு ஒன்று வந்து விளையிட்டா, முறிவுக்கும் முடிவிடத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி. ஆம் சார். ஒரு இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடத்தை கருத்துல கொண்டு ஹதீஸ 3 வகையாக பிரிக்கிறாங்க. மர்ஃபூ, அடுத்து மௌகூஃப், அடுத்தது மக்தூ. இதெல்லாம் ஈஸியா யாம் வச்சு கொள்றதுக்கெல்லாம் நிறைய மெத்தட் எல்லாம் உங்களுக்குள்ளேதான் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார். அதே விஷயத்தையே நாங்க ஈஸியா சொல்லி எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தோம். என்ன மர்ஃபூன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரைக்கும் ஹதீஸ் போயிருக்கும், பிரச்சனை ஒன்று இல்லை. மௌகூஃப்னு சொன்னா சஹாபி வரைக்கும் போயிருக்கும், அங்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு டிரெக்டா கேட்டது யார்கிட்ட தெரியாது, சஹாபி வரைக்கும் போய் நின்றுச்சு. அதோட மக்தூண்டா தாபி வரைக்கும் போகும், அங்கிட்டு யாருன்னு தெரியாது. அப்ப தாபியண்டா அவர் சஹாபியில இருந்து படிச்சுப்பார். அப்ப எந்த சஹாபியில இருந்து படிச்சார் ஒண்ணும் தெரியாது. அப்ப மர்ஃபூல பிரச்சனை சிக்கல் வாரல, மௌகூஃப் மக்தூ எல்லாம் பெரும்பாலும் ஹதீஸா கருதப்படுறது. ஏனென்றா இஸ்னால் முடியுது, இடை நடுவே முடிகிறதால். ரைட், அப்ப இது லேசாயா அமைச்சுடும், இந்த ஓடரையா அமைச்சுடும். மர்ஃபூ மௌகூஃப் மக்தூ. மர்ஃபூ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மௌகூஃப் சஹாபி தாபி. இந்த ஓடரையா அமைச்சுடும், இந்த ஓடரையா அமைச்சுடும். முதலாவது ஆரம்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு ஒரு சஹாபி, அதுக்கு ஒரு தாபி.
மர்ஃபு, மௌகு, மக்து. அப்ப இஸ்னாத் எங்க போய் முடியுது? மர்ஃபு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், மௌகு வந்தா சஹாபி வரைக்கும், மக்து வந்தா தாபி வரைக்கும். சரியா? இது விளங்கிட்டாப்ப இந்த வகைப்படுத்த. சார். அடுத்த பாருங்க. இஸ்னாதில் ஏற்படுற முறிவுகள் அடிப்படையாக வச்சு ஹதீஸ 4ஆ பிரிக்கிறோம். முதலாவது முர்சல், இரண்டாவது முஅல்லக், மூணாவது முன்கத்தி, நாலாவது மூதல். முர்சல் என்று சொன்னா ஒரு ஹதீஸின் தொடர்ல சஹாபியை விட்டு ஒரு தாபி நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கும் ஹதீஸ். அப்ப அங்க சஹாபி ஒருத்தர் விடுபடுறார். ஏன்? தாபி நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹதீஸை கேட்டிருக்கேலுமா? கேட்டிக்க சான்ஸ் இல்லை. ஏன்? தாபி என்றவர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது இவர் உயிரோட இருந்திருக்க மாட்டார். அப்படி இருந்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட படிச்சிருந்தா அவரை தாபி என்று நாங்க செல்ல மாட்டேன், சஹாபி என்று செல்வோம். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்திருந்தோம். என்ன? எனவே தாபி செல்றார், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்ட மாதிரி செல்றார். ஏன் கேட்ட மாதிரி செல்றாருன்னா இடையில யாரும் விடுபடுறார். அப்ப இவர் எந்த சஹாபிகிட்ட இருந்து படிச்சார் என்ற விஷயம் விடுபடுது. எனவே முர்சல் நல்லா ஞாபகம். சானா முர்சல் என்ன இருக்கு? சானா வருது. சஹாபி சானா. முர்சல்ண்டா சஹாபி விடுபாரு. முர்சல்ண்டா சஹாபி விடுபாரு. முஅல்லக் என்று சொன்னா ஆரம்பத்துல ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் விடுபாரு. ஒரு ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன? ஒரு ஹதீஸுடைய ஸ்டார்ட் பண்ணி கடைசியில போய்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபவு தாபீன்கள் தான் ஆரம்பத்துல வருவாங்க. என்ன? கடைசியில போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட முடியும். அப்படியே தொட்டு போய் இவங்கள்ட்ட இருந்து இவங்க கேட்டாங்க, இவங்கள்ட்ட இருந்து இவங்க கேட்டாங்க என்று சொல்லி அப்படியே போய் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டார் என்று முடியும். அப்ப ஆரம்பம் எது? தாபீன்கள் தான் ஆரம்ப பகுதியில வருவாங்க. அதாவது தபவு தாபீன்கள் தான் ஆரம்ப பகுதியில வருவாங்க. அப்ப ஒரு இஸ்னாதுல ஆரம்பத்துல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் விடுபட்டிருந்தா முஅல்லக் என்று சொல்லுவோம். முஅல்லக் முதலாக அருளப்பட்ட சூரா இது. ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா சூரா அலக். சூரா அலக். உங்கள இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன விஷயம் தானே சூரா அலக். அதாவது ஞாபகம் வச்சு கொள்றது ஈஸியா சொன்னது. உங்களுக்கு ஞாபகம் நீங்க கிளாஸ்ல இருந்துட்டு. அப்ப அலக் ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா. முஅல்லக் என்று சொன்னா ஹதீஸில் ஆரம்பத்துல அறிவிப்பாளர் விடுபட்ட முஅல்லக். ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா அலக். ஆரம்பத்துல இஸ்னாதுல ஆரம்பத்துல விடுபட்டிருந்தா முஅல்லக். ஹதீஸ்ல ஞாபகம் வச்சு கொள்றது ஈஸியான. சார், இந்த ஆரம்பம் சொன்னது யாருடைய காலம்? தபவு தாபீன்கள் தான். அதாவது தபவு தாபீன்கள் தானே ஆரம்பத்துல வார. அப்படியே பின்னால போகத்தான் தாபீன்கள் வருவாங்க. தாபீன்கள் சஹாபாக்கிட்ட இருந்து படிப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் அதுக்கு பிறகுதான் வருவாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. சரியா? அடுத்தது முன்கத்தி. முன்கத்தி நல்லா அமைது. இதுக்கும் ஒரு மெத்தட் ஒன்று நாங்க சொன்னோம். என்ன ஞாபகம் வச்சு கொள்றது? ஞாபகமிக்கா? முன்கத்தி கத்தி, கத்தி, மத்தி. கேட்கறது சிரிப்பா தானே நிற்கும். ஆனா என்ன இது நம்மளுக்கு எப்படி ஞாபகம் வச்சு கொண்டுதான் சரியான விஷயம் ஞாபகம் வச்சு கொண்டா. கத்தி மத்தி. முன்கத்தி மத்தி. அதாவது இஸ்னாதுல மத்தியில அறிவிப்பாளர்கள் விடுபட்டிருப்பார். கத்தி மத்தி. முன்கத்தி என்ன? ஒரு இஸ்னாதுல மத்தியில ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருப்பார். முன்கத்தி மத்தி. முன்கத்தி மத்தி. கத்தி மத்தி. ஈஸியா ஞாபகம். அடுத்து மூதல். ஒரு இஸ்னாதில் தொடர்ச்சியாக 2 அறிவிப்பாளர்கள் ஒரு இடத்திலேயோ அல்லது அதுக்கு மேற்பட்ட இடத்திலேயோ விடுப்பார்கள். 2 அறிவிப்பாளர்கள் விடுபடுவாங்க. அது ஒரு இடத்திலேயே அறிக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலே விடுபடலாம். அப்படியான ஹதீஸுக்கு முஅல்லல் என்று சொல்றோம். முஅல்லல். இதை நீங்க அமைச்சு கொண்டீங்க. சரி.
அப்ப இது மூணையுமே சரி ஞாபகம் வச்சு கொள்ளலாம் அந்த சொல்லி தந்த ட்ரிக்ஸை வச்சு. முர்சல்ல சானா வந்திக்கு இங்கேயும் சானா வரும், சஹாபி விடுவார். முஅல்லக் அலக் சூர ஆரம்பத்தில் உள்ளப்பட்ட சூரா அலக். ஹதீஸ் துறை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல இஸ்னாதுல விடுபட்டிருந்தாங்கன்னா முஅல்லக் என்று சொல்றோம். முன்கத்தி மத்தி இஸ்னாது மத்தியில இருந்து விடுபடுற. மோதல் என்று சொன்னா 2 அறிவிப்பாளர் விடுபடுற. முதல் 2 அறிவிப்பாளர், அது ஒரு இடத்துலயும் மீக்கலாம், 2 இடத்துலயும் மீக்கலாம். அதுக்கும் ட்ரிக்ஸ் இருந்தா நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். என் இது அடிக்கடி மறக்கிறது, அதனால இப்படியாக ஞாபகம் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஈஸி. அப்ப இதே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளே இருக்கும். இதை இந்த ஓர்டர்லயே ஞாபகம் வச்சுக்கொண்டா ஈஸி. உயர்ந்த தரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகு வாரவங்க சஹாபாக்கள், அதுக்கு பிறகு வாரவங்க தாபீகள், அதுக்கு பிறகு வாரவங்க தபு தாபீகள். அந்த ஓர்டர்ல இதை ஞாபகம் வந்து சார். மர்ஃபூ மவ்கூஃப் மக்து இந்த ஓர்டர் அப்படியே அமைச்சு. மர்ஃபூன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஹதீஸ் இருக்கும், போயிருக்கும். மவுக்கு பண்ண சஹாபி வரை போயிருக்கும், மக்து பண்ண தாபி வரை போயிருக்கும். அடுத்து இதே மாடல்ல அமைச்சு. மஷ்கூர் அசீஸ் சரி. மஷ்கூர்ண்டா 3 அல்லது 3+. அசீஸ்ண்டா 2. கரீபண்டா 1. சரியா தெளிவா இந்த ஹதீஸுடைய வகைகள்? இவ்வளவுதான் ஹதீஸுடைய வகை. இதுல கஷ்டம் ஒன்றுமே இல்லை. பாருங்க எவ்வளவு ஈஸியான வாரம். 5 நிமிஷம் தான் டைமிங்க்கு, டைமிங் முடிய போகுது. சரி பாருங்க, அப்ப கேள்விக்கு வருவோம். துறைசார் அறிஞர்களால மிக ஆதாரபூர்வமானது, உறுதியானது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் முத்தவாத்திர். இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கேள்வி எப்படி வருது? சரி, அது இருக்க. இப்ப இதுக்கு சொல்லுங்க ஒவ்வொன்று குயிக்கா. ஹதீஸ் மர்ஃபூ. மர்ஃபூ என்ன? இஸ்னாத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் சென்றடையும். ரைட். முதலாவது நீங்க இதை சொல்லி எந்த அடிப்படையில பாகுபடுத்தப்படுற அந்த இதுக்குள்ள வருதுன்னு சொல்லி போட்டு சொல்லுவோம். அப்ப ஈஸி ஆயிக்கும் எல்லாரும். ரைட். முஅல்லக் எதுக்குள்ள வருது? சனதிட ஏற்படும் முறிவு. முறிவை வச்சு இதா வருது. சரி, இப்ப சொல்லுங்க முஅல்லக் என்ன? சனதிட ஆரம்பத்திலே ரைட். சனதுல ஆரம்பத்துல முறிவு வந்திருக்கு. முறிவு ஆரம்பத்துல வந்திருக்கு. முஅல்லக் சூரத்துல் அலக். சரி. ஹதீஸ் மௌகூ. ஒரு ஹதீஸ் சென்றடையும் முடிவெடுத்து சஹாபி வரை சென்றடையும் முடிவு. சஹாபி வரை. மர்ஃபூ. மர்ஃபூக்கு அடுத்தது வர்றது மௌகூப். மௌகூப். இதுக்கு அடுத்தது வர்றது மக்து. மக்து யாரு வரைக்கும் போகும்? தாபி வரை. சரி. கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கு ஒரு கிளாஸ் செலவிடும், பிரச்சனை இல்லை. ஒரு கேள்விக்கு 2 கிளாஸ் போனாலும் பிரச்சனை இல்லை. பாடத்துல நீங்க தெளிவாகலைன்னா சரி. சரி, இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்துக்குள்ள இப்ப நான் பேசின இந்த பகுதிக்குள்ள இல்லாட்டி இந்த கேள்வியில ஏதும் டவுட் இருந்தா குயிக்கா கேள்வி. டைம் முடியும். எதுவும் டவுட் இருந்தா குயிக்கா கேள்வி. சட்டில போடுங்க. எல்லாரும் கிளியரா சொல்லி குயிக்கா. தெளிவில்லாதவங்க கேளுங்க. தெளிவான்னு சொன்னா மெசேஜ்ல போடும். ஓகே சரி. நோட்ஸ் தேவைப்படுறவங்க மெசேஜ் போடும். இது ஒன்றுமே இல்லை, பாஸ் பேப்பர் கைட் இல்லை, வேற ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஒன்றுமே தெரியும். சரி, அது இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் பாஸ் பேப்பர் சென்ட் பண்ணுறேன். சரி, அப்ப கிளியர் என்று சொல்லி தான் மெசேஜ் வந்திருக்கு. யாரும் டவுட் கேட்கல. அப்ப எல்லாருக்கும் கிளியர். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட
வாட்ஸ்அப்ல டவுட் கேட்ட கேள்வி. ஏற்கனவே அதுவும் நாங்க விரிவா படிச்சுட்டோம். இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே கேள்வி கேட்டன் எதை பத்தி? முவாத்தாவை பத்தி. இந்த முவாத்தா கிரந்தம் ஹதீஸ் தொகுப்பு முறைகள் பல வடிவத்துல ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டுச்சு. சிலவங்க தலைப்பு வாரியாக தொகுத்தாங்க, சிலவங்க அறிவிப்பாளர் பேரை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு அறிவிப்பாளர் அறிவிச்ச ஹதீஸை இது செஞ்சு மென்ஷன் பண்ணி அப்படி தலைப்பா வச்சு தொகுத்தாங்க. சிலர் பிரதான 8 தலைப்போட வச்சு தொகுத்தாங்க. இன்னும் பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த முவாத்தா எந்த அடிப்படையில தொகுக்கப்பட்ட கிரந்தம்? விளங்கல்ல. முசன்னஃப். ரைட். இப்ப சொல்லுவோம், நீங்க ஹதீஸ் தொகுப்பு முறைகள்ல பின்பற்றப்பட்ட இதுகளை சொல்லுங்க அப்போ, முறைகளை. முஸ்னத், முஸன்னத், சுனன். ஜாமி. ரைட், டைம் முடிய போதும். குயிக்கா சொல்றோம் பாருங்க, ஏற்கனவே படிச்சது. சரி, இதை பாருங்க. இது எல்லாருக்கும் ஏற்கனவே அனுப்பின பிடிஎஃப் தான், எல்லா டைம் இருக்கும். இல்லாதவங்க மெசேஜ் போடுவோம். பாருங்க, முஸ்னத் ஹதீஸ் தொகுப்புகளில் பின்பற்றப்பட்டுள்ள முறைகள். இதுக்கு மேல சஹாபாக்கள் காலத்துல ஹதீஸ் தொகுப்பு எப்படி இருந்துச்சு? ஹதீஸ் தொகுப்பட்ட வரலாறுல 2வது காலகட்டம் சஹாபாக்கள் காலகட்டம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலம், 2வது சஹாபாக்கள், 3வது தாபி, 4வது தபு தாபிங்களுடைய காலம் என்று சொல்லி படிச்சுட்டோம். அதுல சஹாபாக்கள் காலம் ஒரு கைட்ல சுருக்கமா தந்திருக்கு. அதனால எக்ஸ்ட்ராவா தந்த நோட்ஸ் தான் இது. இதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம். சரி, ஹதீஸ் தொகுப்பு முறைகள்ல பின்பற்றப்பட்டுள்ள முறைகள்ல பாருங்க, முஸ்னத் என்று சொன்னா குறித்த தலைப்புகள் பற்றிய ஹதீஸ்கள் அனைத்தும் ஓர் அமைப்பில் தொகுக்கப்படாமல் ஒரு அறிவிப்பாளர் வேறுபட்ட தலைப்புகளில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் இருக்கு. அதாவது அறிவிப்பாளரை பேரை மென்ஷன் பண்ணி அறிவிப்பாளரை பேரை போட்டு ஹதீஸ் எல்லாம் தொகுக்கப்பட்டு, அபூ ஹுரைரா என்று போட்டா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச ஹதீஸ் அப்படி. இதுக்கு செல்ற இப்படியான தொகுப்புகளுக்கு செல்ற முஸ்னத் என்று சொல்லி. சரியானே? அடுத்தது பாருங்க, ஜாமியு. ஜாமியுன்னு சொன்னா தெரிவு செய்யப்பட்ட சில தலைப்புகள் இருக்கு. அது அந்த அறிஞர் எந்த தலைப்பை தெரிவு செஞ்சாரோ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி தொகுப்பார். அதுக்கு உதாரணம் சஹீஹுல் புகாரி, அதுக்கு செல்ல ஜாமியு சஹீ என்று சரி. அடுத்தது முசன்னஃப், அதுல தெரியப்பட்ட 8 தலைப்புகள் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கு. இங்க 8 தலைப்பு தானே முசன்னஃப்ல. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த ஹதீஸ் துறை அறிஞர் எதெல்லாம் தெரிவு செய்யறாரோ அதெல்லாம் அப்படியே தொகுக்கப்படும். அடுத்தது சுனன். சுனன்டா சட்டங்களோட தொடர்பான ஹதீஸ் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு சுனன் அபூ தாவூத். ரைட், இவ்வளவுதான் இதுல உங்களுக்கு தேவையானது. டைம் முடிஞ்சு, அதனால ஸ்பீடா சொன்னேன். ஏற்கனவே படிச்சுதான் பிடிஎஃப் தேவைன்னா போடுறேன், பார்த்துக்கொள்ளும். சரியா, முடிச்சு கொள்வோமா? முடிச்சு கொள்வோம். சரி, டைம் முடிஞ்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம்.